தமிழ்நாட்டில் 7 இடங்களில் இன்று வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்படவில்லை என ஆவின் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தின் எந்த ஒரு பால் வகையின் விநியோகமும் நிறுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து ₹6.20 நிர்ணயம். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹480 உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் ₹13,860, ஒரு சவரன் ₹1,10,880 விற்பனையாகிறது. பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். இரு நாட்டு உறவுகள், வர்த்தகம் மற்றும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பது குறித்து உலக தலைவர்களுடன் அவர் ஆலோசிக்க உள்ளார். நீட் மறுதேர்வு வினாத்தாளும் கசிந்ததாக பரவும் தகவல் உண்மை இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இணையத்தில் வதந்தி பரப்பப்படுவதாகவும் மாணவர்களும் பெற்றோரும் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீட் குளறுபடி மற்றும் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக ராகுல் காந்தி தலைமையில் நாடு தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் தேசிய தலைமை அறிவித்துள்ளது. தேர்வு வெளிப்படைத்தன்மைக்காக வரும் 17ஆம் தேதி முதல் கோட்டாவில் மாணவர் மாநாடுகளை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படத்தையோ பெயரையோ கட்சிகள், அமைப்புகள் பயன்படுத்தக்கூடாது. ரஜினிகாந்த் உத்தரவின் பேரில் அவரது ரசிகர் நற்பணி மன்றம் அதிரடி அறிவிப்பு. இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் நியமனம். ஜூன் 30ஆம் தேதி பதவியேற்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்படும் மின்தடைக்கு ஓவர்லோடே காரணம் என்று மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின் நுகர்வு 5000 மெகாவாட் என புதிய உச்சத்தை தொட்டாலும் தேவையை சமாளிக்க போதிய மின்சாரம் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறியுள்ளார். என்ன பிரச்சனைன்னு பல பேர் கேட்குறாங்க. பிரச்சனைகள் இருக்கிறது பூராவுமே நமக்கு இந்த அண்மை காலங்களில் வருது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலராக சில இடங்கள்ல நமக்கு அந்த சப்ஸ்டேஷனோட ஓவர்லோட் ஆகுது, இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகுது. அது குறிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஓவர்லோட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஒரு கடைக்கோடி பகுதியிலையும் பிரச்சனை வருது. அனைத்து மின்சார பிரச்சனைகளும் விரைவில் சரி செய்யப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தரமான டிரான்ஸ்ஃபார்மர்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டாஸ்மாகை தொடர்ந்து மணமகிழ் மன்றங்களில் அதிரடி ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மணமகிழ் மன்றங்களையும் வரைமுறைப்படுத்திருக்கு. அதான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நடைமுறை சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு துறையை கையில் எடுத்திருக்கோம். இப்போ நான் டாஸ்மாக ஒருங்கிணைக்கிறதும், அங்கே வரக்கூடிய அந்த மதுபானங்கள் சரியா வருதாங்கிறதும், அங்கிருந்து வெளியே கள்ளச்சந்தையில் போகாமல் இருக்கிறதாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது போகிறது FL2 தான். வெயிட் பண்ணி பாருங்க, FL2 நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வனரோஜா, இளவரசன் உட்பட அமமுகவை சேர்ந்தவர்களும் தங்களை தவேகவில் இணைத்துக் கொண்டனர். உங்கள் வரவு நல்வரவாக அமையட்டும் சகோதரி.
இன்னும் 10 ஆண்டுகளில் இந்தியாவை ஆளும் தலைவராக விஜய் உயர்வார். தவேகாவில் இணைந்த பிறகு முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி பேச்சு. இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்பது இதுவே கருத்து இல்லை. ஆகையால் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, முதியவர்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அரணாக இன்றைக்கு அவர் மக்களின் முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சாமானிய மக்களின் கட்சி என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தவேகாவில் இணைந்துள்ள விஜயதாரணி 37 ஆண்டுகள் காங்கிரஸில் பயணித்தவர். காங்கிரஸில் இருந்து விலகிய பின் 2 ஆண்டுகள் பாஜகவில் இருந்த அவர் தற்போது தவேகாவில் ஐக்கியமாகியுள்ளார். முதல்வர் விஜயின் வெற்றி மக்களின் மௌன புரட்சி என்று மதிமுக எம்பி துரை வைகோ கூறியுள்ளார். ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராக மக்கள் புரட்சி செய்துள்ளனர் என்றும் மக்களை குறை கூறாமல் பிற கட்சிகள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 35 விழுக்காடு இவங்க தாவேக்க வாங்குவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஜனங்க ஒரு மௌன புரட்சி நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, டைம் ஃபார் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்றேன். நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் யாருக்கு? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் 1328 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மே 28 முதல் ஜூன் 10 வரை நடைபெற்ற அதிரடி சோதனையில் 231 கிலோ கஞ்சா, 4073 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். எந்த மாநில நலனும் பாதிக்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். எப்பொழுதுமே நீங்க மேகதாது அணை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாநிலத்தினுடைய நலன், அவங்களுடைய மாநிலத்தின் நலன், எந்த மாநிலத்தினுடைய நலனும் பாதிக்காம அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். நமக்கான தண்ணீர் கிடைப்பதற்காக நமது போராட்டம், அதனுடைய உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் திட்டவட்டம். தவறு. காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க நடக்குது. நான் காங்கிரஸ் அமைச்சர் தான் உட்கார்ந்து இருக்கேன். மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடக அரசு ஒரு கல்ல கூட எடுத்து வைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசின் தவறே குளறுபடிக்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாதுல நேற்று DK சிவகுமார் அவர் தவறான தகவலை நேற்று அவருடைய பேட்டியில் பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோர்ட்டு மேகதாது அணை விஷயமான பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ண, அதெல்லாம் தவறான தகவல். கோர்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது திட்டத்தை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குது, பண்ணட்டும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தரவில்லை. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தராதவர்கள் நம்மளுடைய நடவடிக்கைகள் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகள். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நெல் கொள்முதலில் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி அந்த ஊழல் எந்த சூழலிலும் நடக்காது என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே பெண் காவலர் 3 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3 பேரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவத்தில் மேலும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லை பகுதியில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் இருந்து வருபவர்களுக்கு காய்ச்சல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
டேராடூனில் இந்திய ராணுவ அகாடமியின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். ராணுவ வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு ரசித்த அவர் அவர்களை வெகுவாக பாராட்டினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நகைக்கடை உரிமையாளர் முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து கொள்ளையடிக்க முயன்ற இளம் பெண்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். வாடிக்கையாளர்கள் போல வந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அசாம் மாநிலத்தில் இனி 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஆதார் அட்டைகள் வழங்கப்படாது என்று அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேறிகள் ஆதார் அட்டையை பெறுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள் தங்களுக்குள்ளான அமைதி ஒப்பந்தத்தின் இறுதி வரைவு பகுதிக்கு முழுமையாக சம்மதம் தெரிவித்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் டிஜிட்டல் முறையில் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியில் குளறுபடி நடந்த வழக்கு. மேற்கு வங்க முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸுக்கு போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் நாளை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. பர்மிங்ஹாமில் இந்திய நேரப்படி நாளை இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.